டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லவ் மேரேஜ். நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் புதுமுக இயக்குனர் சண்முக பிரியன் இயக்கத்தில் அருள்தாஸ், ரமேஷ் திலக், சுஸ்மிதா பட் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்கிறார். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். 33 வயதாகியும் கல்யாணம் ஆகாத ஒரு இளைஞன். அவருக்கு பல பொண்கள் பார்த்தும் வீட்டில் எதுவும் ஒரு சம்மந்தம் செட் ஆகலை. அதற்கு பிறகு ஒரு சம்மந்தம் அமையுது. இது அவருக்கு கை கொடுத்தச்சா இல்லையா என்பது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, ஷான் ரோல்டனோட இசை மற்றும் பின்னணி இசை படத்துக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு பிறகு லவ் மேரேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டானே கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பாடல்கள் கேட்கும்படியாக இருக்குது. அங்கங்கே வர அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்க்கான பின்னணி இசைகளும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மேலும் விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் ரொம்ப நாளுக்கு பிறகு ஏன் அவர் ஒரு படங்கள் தாமதம் ஏற்படுறதுக்கான காரணம் இப்போ புரியுது. நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியனான ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணுன்றதில் அவர் ஒரு மெனக்கெடல் தெரியுது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவர் கச்சிதமாகவே நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரைசேஷனுக்கு எந்த அளவுக்கு உயிர் கூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவர் மெனக்கெட்டு நடிச்சிருக்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. அதே போல் மற்ற ஆர்டிஸ்ட், முக்கியமாக ஒரு நெகட்டிவ் கலந்த ஒரு காமெடி ஷேடில் வந்து அருள்தாஸ் நடிச்சிருக்காரு, அவரோட ரோல். அதே போல் ரமேஷ் திலக்கோட காமெடி சீக்வன்ஸும் பஞ்ச் டைலாக்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி கூட இருக்கிற சைடு ஆர்டிஸ்ட்டு அங்கங்கே வர அவங்களுக்கான பஞ்ச் டைலாக்ஸுமே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஹோல் ஃபேமிலி ட்ராமா இருக்கனால நிறைய மெம்பர்ஸ் இந்த படத்தில் இருக்கிறாங்க. லவ் மேரேஜ் படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அந்த விறுவிறுப்பு இருக்குமான்னா அதில் கொஞ்சம் தோய்வு இருக்குன்னு தான் பார்க்கும்போது, கிளைமேக்ஸ்க்கு பிறகு அந்த விறுவிறுப்பு அது டேக் ஆஃப் ஆகுதுன்னே சொல்லலாம். 2 hours 6 minutes தான் அந்த படத்தோட ரன் டைம் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ, அந்த அளவுக்கு தான் அந்த சில காட்சிகள் தேவையற்றதாக இருக்குது. புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வேறு மொழியிலேருந்து இந்த படத்தை வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருந்தாலுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து இயக்குனர் கச்சிதமாக அமைஞ்சிருக்காரு. மொத்தத்தில் ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமாவை இந்த லவ் மேரேஜ் படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத ஆண் படம் இன்னல்கள், அவமானங்கள், அவர் சமூகத்தில் என்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறாரு, சாதி பிரச்சனை காரணமாக காட்டி கல்யாணங்கள் எவ்வாறு நின்று போகிறது, இப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு நகைச்சுவை கலந்து கொஞ்சம் எமோஷனல் கனெக்டோட இயக்குனர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.